மதிப்புக்குரிய பேரரசி மாதர் குலத்தினுடைய குலவிளக்காக இருக்கிற எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் அவருடைய வீர புகழ் போற்றும் நாள் இன்று. தமிழர் இன வரலாற்றில் புறநானூற்று வீரத்தை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் அந்த வீரத்தை ஒரு பெண்மகள் நிகழ்த்தி காட்டி இருக்கிறார் என்பது தமிழ் பேரினம் பெருமிதத்தோடு போற்றத்தக்க ஒன்றாகும். இந்திய துணைக்கண்டத்தில் இந்த பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது எண்ணற்ற வீரர்கள் வீர போர் புரிந்து மாண்டார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வெள்ளையர்களை வீழ்த்தி தான் இழந்த தாய் நிலமான சிவகங்கை சீமையை மறுபடி மீட்டு மகுடம் சூடி 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி புரிந்து அதன் பிறகு எங்கள் வீர பெரும்பாட்டங்கள் மருதிருவர் கையிலே இந்த மண்ணை ஒப்படைத்து அவர்கள் 12 ஆண்டுகள் மகத்தான மக்களாட்சியை, மக்கள் நலன் சார்ந்து மக்கள் போற்றக்கூடிய ஆட்சியை செய்தார்கள் என்பது எங்களினுடைய பெருமை மிக்க வரலாறு. அப்படி எங்களுடைய வீர பெரும்பாட்டியை போற்றுவதன் மூலம் தமிழின மக்கள் தங்களுடைய வீரத்தை, மானத்தை, அறத்தை ஒரு முறை புதுப்பித்துக் கொள்கிற வழக்கம் தொடர்ந்து வருகிறது. மூவேந்தர் முரசறைந்தது நம் தமிழ்நாடு, தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு என்று புரட்சி பாவலர் பாடுகிறார். அப்படி பாலூட்டிய தாயே வீர மரத்தியாக இருந்தது தமிழர் என வரலாற்றில் எங்கள் வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் தான். அவருடைய புகழை போற்றுவதன் மூலம் தமிழ் இளம் தலைமுறையினர் ஒரு புத்தெழுச்சி பெற்று எந்த நிலத்தின் வளம் களவு போயிடக்கூடாது, எந்த நிலம் அந்நியனுக்கு அடிமைப்பட்டு விட அநீதிக்கு எதிரான அரசியல் போர் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எங்கள் பாட்டி எங்களை வாழ்த்தி வழி அனுப்புவாள் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு மாலையிட்டு எங்களுடைய வணக்கத்தை செலுத்துவோம். எஸ்ஐஆருக்கு முன்னாடி கடுமையா எதிர்த்தாங்க. நாங்கள் நீதிமன்றம் போயிருந்தாங்க. ஆனா 97 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்ட பிறகு ஒருத்தர் கூட அதை பத்தி விமர்சனம் பண்ணல. முதல்வர் தொகுதியில இவ்வளவு ஓட்டு போயிருக்கு, துறை முதல்வர் போயிருக்கு, அதை பத்தி விமர்சனமே வரலையே. அது என்ன காரணம்? மற்றவங்க செய்யறாங்க, செய்யல இல்ல, நாங்க தொடக்கத்திலிருந்து எதிர்க்கிறோம். இதுல 1 கோடி வாக்கு போயிரும்னு சொன்னது நான் தான். ஏன்னா 81 லட்சம் வாக்கை பீகார்ல அவங்க எடுத்திருக்காங்க. அதுல அதிகப்படியா இஸ்லாமிய மக்களினுடைய வாக்கு உங்களுக்கு தெரியும். அதுல இப்ப நம்ம என்ன ஒரு யதார்த்தமா நீங்க பாருங்க, நம்ம ஒரு விவசாய குடும்பத்துல இருக்கிறோம். களை பறிக்கணும்னு என்ன பண்ணுவோம்? களையை மட்டும்தான் பறிப்போம். மறுபடியும் களைக்கு பயந்துக்கிட்டு நிலத்தை மொத்தமா உழுது விதைப்போம்னு யாராவது சொல்லுவோமான்னு பாருங்க. இப்ப ஒரு பிழை நிகழ்ந்திருக்குன்னா இறந்தவர்கள் இன்னும் வாக்காளர் பட்டியல் இருக்காங்க, நீக்கலைன்னா அதை பார்த்து நீக்கணும். இது ஒரு வேலை, சின்ன வேலை. 2 வாக்கு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அது தவறு அப்படின்னா அதை பார்த்து நீக்கணும். இப்ப கள்ள வாக்கு பதிவு செய்யறத கண்காணிப்பு கருவி வைக்கிறீங்க. அப்ப அதுல ஒருவர் இருமுறை வாக்கு செலுத்துறாருங்கிறத பார்த்தா அவரை தண்டிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டு மொத்த வாக்கை அழிச்சிட்டு மறுபடி பதிவு பண்ணுங்கிறது ஒரு கால அவகாசம் எடுத்துக்கணும். குறைஞ்சது ஓராண்டு, ரொம்ப நாள் ஒரு 6 மாத காலமாக இருக்கணும். மொத்தமா 2-3 மாசத்துக்குள்ள 2 மாசத்துல நவம்பர் 4 ஆரம்பிக்கிறீங்க, பிப்ரவரி 7 வெளியிட்டு. அப்ப பிப்ரவரி இறுதியில நீங்க தேர்தல் அறிவிச்சிருக்கீங்க. தேர்தல் அறிவிச்சுட்டா என் வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் போய் புதுப்பிக்கிறதுக்கோ பதிவு பண்ணி மறுபடியும் அதை தக்க வைக்கிறதுக்கோ நேரம் இல்லை. அப்ப 1 கோடி வாக்குன்னா எத்தனை தொகுதின்னு நீங்க பாருங்க. அப்ப ஒவ்வொரு தொகுதியிலையும் 400 ஓட்டு 300 ஓட்டுல தான் வேட்பாளரே வெல்றான். அங்கங்கே 50,000 80,000 70,000 20,000 30,000 வாக்கு நீ தூக்கிட்டீங்கன்னா என்ன தேர்தல் இது? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 100 விழுக்காடு வாக்காளர்கள்ல 65 விழுக்காடு தான் வாக்கு செலுத்தவே வாரேன். நமக்கு இன்னும் சந்தேகம் என்ன, இந்த வேட்பாளர் மேல நம்பிக்கை இல்லையா, இந்த ஜனநாயகத்து மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லையான்னு தெரியல. அப்படி இருந்தாலும் அந்த வாக்கு செலுத்த வர்றதுக்கே காசு கொடுத்தாதான் வாரான், சாப்பாடு சாராயம் கொடுத்தாதான் வாரான். இந்த நிலையில நீ இருக்கிற வாக்கையும் தூக்கிட்டீங்கன்னா, என் தம்பி என் குழந்தைய போட்டிடுது சிவகங்கையில, என் தம்பி 2 பேரும் இறந்தோர் பட்டியல சேர்த்தா எப்படிப்பட்ட சீர்திருத்தம், எப்படிப்பட்ட வேலைன்னு பாருங்க. நீங்க
முன்னாடி நாள் நல்ல கல்வியாளர்களை ஆசிரியர் பெருமக்களை விடுமுறை காலத்துல அனுப்புவாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், சீதாராமையா 10 நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை விட்டுட்டு போய் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு வான்றான். அப்படி கற்ற பெருமக்களை அனுப்பும் போது அவர் பொறுப்பா கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இந்த ஜனநாயகத்துல நமக்கு இருக்கிற கடைசி மதிப்பு, போராட வேண்டிய நிலைமை வந்ததுன்னா இது ஜனநாயக நாடான்னு நீங்க பார்க்கணும். அதான் திரும்ப திரும்ப சொல்றோம். அன்னைக்கு வாக்காளர்கள் சேர்ந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்யறாங்க. நீ எங்க வாக்காளர்னா உங்க ஓட்டு இருக்கும், இல்லைன்னா தூக்கிடுவோம். அப்படி ஏகப்பட்ட குழப்பம். உங்களுக்கு தெரியும், இப்ப எங்க ஐயா புலமை பித்தன் அவங்க உயிரோட இல்ல. ஆனா அவங்க வாக்கு இருக்கு. அவர் புகழ்பெற்ற கவிஞருங்கிறனால, புலவருங்கிறனால அவர் இறந்துட்டாரான அவர் வாக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. நீங்க சொன்னது இந்த இதை நீக்கிறதுக்கு தான் வர்றேன்னு. அப்ப எங்க நீக்கலையே. அப்படி ஒரு இடத்துல நடக்கிற பிழை கண்டுபிடிக்கப்படுதுன்னா அப்படி நாடங்களும் எத்தனை ஆயிரம் பிள்ளை நிகழ்ந்திருக்குங்கிறத பார்க்கணும். அப்ப இது ஒரு திட்டமிட்டு, அதான் சொல்றாருல அம்மா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்றாரு, இது ஒரு ஜனநாயக படுகொலை, அரசியல் படுகொலை. இது மக்களுடைய கடைசி உரிமையை பறிக்கிற ஒரு படுகொலை. இவங்க அதை கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க வாக்க வச்சுக்கிட்டு மீதியை தூக்கி விடலாம். பிஜேபி அதையே செய்யலாம். நம்மள மாதிரி எளிய பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? நான் போராடினேன், உங்களுக்கு தெரியும், போராடினேன், முறையிட்டேன், இது தொடக்கத்திலிருந்து எதிர்க்கிறேன். ஆனா பயன் இல்லை. இப்ப என்ன பண்ணோத மறுபடி மறு வாக்குப்பதிவுக்கு போறோம். நாங்க என்ன பண்றோம், ஊர் ஊரா போய் அம்மா உங்க வாக்கு இருக்கா, பதிவா இருக்கான்னு கேட்டு எங்க பிள்ளைகள் அவங்க செய்ய வேண்டிய வேலையை இப்ப நாங்க ஊர் ஊரா ஒவ்வொரு தொகுதியிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் செய்ய முடியும். அதை விட்டா நமக்கு வேற வழி இல்லை. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கு சொல்லுங்க. நீதிமன்ற உத்தரவு மீறி தீவை ஏற்றி இருக்காங்க. பட் இதுக்காக நீதிபதி மேலேயே இது கொடுத்திருக்காங்க. அதை பற்றி பாக்குறீங்க? இல்ல, அதை நான் நீதிபதி அவர்களும் அதை பண்ணிருக்க கூடாது. தமிழ்நாடு அரசும் இவ்வளவு கவனம் பண்ணிருக்க கூடாது. இந்த அறநிலைத்துறை அங்க போய் அந்த சிக்கந்தர் தர்கால உயிர் படை விடுவதற்கு கூடாதுன்னு சொல்லி தடுக்குது பத்தியில, அந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனை உருவாகுது. அது பல ஆண்டுகளா அது வணங்கிக்கிட்டு இருக்க ஒரு வழிபாடு. நமக்கு நம்ம முருகன் கோயில்ல நம்ம தீபம் ஏத்துறது, தைப்பூசத்துக்கு ஏத்துறோம்னா அது பன்னெடுங்காலமா இருக்கிறது. என் முருகன் நேத்து வந்தவன் இல்லையே. திருப்பரங்குன்ற மலையில நாங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கிற கோயில்ல நாங்க வழிபடுறது இன்னைக்கு நேத்து இல்லையே. அப்போ ஒரு அரசு, பொறுப்புள்ள அரசு, ஒரு மாண்புமிக்க நீதி என்ன பண்ணிருக்கணும்னா, பிரச்சனை வரக்கூடாது. மனிதனுக்காக தான் எல்லாம், சட்டம் மதம் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டதான். மதத்துக்காக மனிதன் இல்ல. இங்க எல்லாவற்றுக்கும் மேலானது மனிதன் தான். அப்ப என்ன பண்ணணும்னா, இரு சமய வழிபாட்டுக்கு இடையூறு கூடாது. ஒரு நல்லிணக்க குழு அமைச்சு 2 மத பெரியவர்களையும் கூப்பிட்டு பேசி, அறநிலைத்துறை தலையிட்டோ அல்லது முதல்வர் தலையிட்டோ அவரவர் வழிபாட்டுல ஒருத்தர் தலையிடாதீங்க. நீங்க தர்கால வழிபடுறதுக்கு இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க, நீங்க விளக்கேற்றி வழிபடுறதுக்கு முருக வழிபாட்டுக்கு நீங்க தொல்லை பண்ணக்கூடாது. அதுக்கு தேவைன்னா உங்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. தேவைன்னா இந்த அறநிலைத்துறை அமைச்சரே வருவாரு, இல்ல எங்க துறை சார்ந்த யாராவது வருவாங்க. நீங்க நல்லபடியா சாமி கும்பிடுங்க, இங்க பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு தாய் பிள்ளைகளுக்குள்ள உறவு பெருகன்மை ஒழிய பகை வளரக்கூடாதுன்னு பொறுப்பா பேசி இருந்தா இது அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும். நீங்க 2 பேருமே இதை ரசிக்கிறீங்க, அரசு இதை விரும்புது. இந்த பிரச்சனை இருக்கும் போது இப்ப நீங்க பாருங்க, எத்தனை நாளாச்சு இந்த கேள்வியை கேட்டே இருக்கீங்க. இங்க இந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக பக்கம் வரணும்னு நீங்க இந்த பிரச்சனையை வளர்க்குறீங்க. இது இந்துக்கள் என்ன, எனக்கு பாரதிய ஜனதா தான் பாதுகாப்புன்னு இந்த பக்கம் போகணும்னு 2 பேருக்கும் லாபம் இருக்கு. அதனால இந்த பிரச்சனை தீந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்ப ராமர் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கமிடுறாங்களா? இடல. ஏன்னு கேளுங்க, ராமர் கோயில் கட்டிட்ட பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றதுனால என்ன ஆயிருதுன்னா, அயோத்தியிலேயே அவங்க போட்டியிட்ட வேட்பாளரை தம்பி அகிலேஷ் என்ன பண்றாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை பொது தொகுதியில நிறுத்தி தோக்கடிச்சுறாரு. அப்ப அந்த பிரச்சனை செத்து முடிஞ்சிருது, அது முற்று பெற்றுச்சு. ராமர் கோயில் கட்டினவன அந்த பிரச்சனை இல்ல. இப்ப அந்த பிரச்சனை இங்க தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய உனக்கு வழி இல்ல. அப்ப நீ என்ன பண்ற, எங்க முருகனை, இத்தனை ஆண்டுகள் வராத முருகன் மேல உனக்கு இப்ப பாசம் வருது. ஏன் நீ போன வருஷம் விளக்கத்தல, அதுக்கு முந்தின வருஷம் விளக்கத்தல? 15 ஆண்டுகளா பிஜேபி இருக்கு, பல 100 ஆண்டுகளா அந்த இடத்துல என் பாட்டன் கோயில் இருக்கு. அங்க ஏன் நீ விளக்கத்த வரல? தேர்தல் 2 மாசம் இருக்கும்போது விளக்குன்னு நிக்கிறியா? என்ன அர்த்தம் அது? அப்போ நீ அற்ப தேர்தல் லாபத்துக்காக இதை குறி வைக்கிறிய ஒழிய, உண்மையிலேயே என் பாட்டன் மேல முருகன் மேல பக்தி இருந்தா நீ அப்பவே ஏற்றிருக்கணும். நீ நாட்டுல நல்லாட்சி கொடுக்கணும், சமூக நல்லிணக்கம் இருக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது, மத சார்பற்ற அரசு அப்படின்னு பேசினா 2 மக்களையும் கூப்பிட்டு பேசி பிரச்சனை இல்லாம கீர்த்திருக்கணும். சட்டம் இல்லாம 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனை. நீங்க அங்க கூட்டம் போட அனுமதிக்கிறீங்க, அவங்கள இது போட அனுமதிக்கிறீங்க. அப்ப நீங்க தான் இந்த பிரச்சனையை ஊதி வளர்க்குறீங்க பொறுப்பற்று. அப்ப
அது வந்து அரசினுடைய மெத்தன அரசினுடைய கவனக்குறைவால இந்த பிரச்சனை இதுவரை நீளுது. அப்ப அரசியலாக்கப்படுது கலாச்சாரம். அப்புறம் என்ன வேற என்ன? நான் கேட்கறதுக்கு அண்ணன் கேட்டல அண்ணன் கேட்டல இருங்க. 100 ஆண்டுகளா ஏத்தலைங்கிறீங்க. எங்க முருகன் எத்தனாயிரம் ஆண்டுகளா எங்களோடு வாழ்றான். என் இனம் தோன்றிய காலத்திலிருந்து நாங்க எங்கள் இறையா இருக்கிறோம். நீ இன்னைக்கு வந்து விளக்கத்தின் போன வருஷம் எங்க போன நான் அதே திருப்பரங்குன்றத்தில் திருமுருக பெருவிழா நடத்தும் போது எல்லாரும் சிரிச்சீங்க, என்னை கேவலப்படுத்துவீங்க. இப்ப எல்லாம் வேலை தூக்கிட்டு வேல் வெற்றி வேல் வரீங்க, அரோகரான் வரீங்க. அன்னைக்கு என்ன அப்ப நீ தேர்தல் வரும்போது 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த விளக்க பிரச்சனை கொண்டு வந்தீங்கன்னா நான் எப்படி நினைக்கிறது? உண்மையிலேயே முருகன் மேல என் பாட்ட மேல பக்தி இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? முன்னே பண்ணிருக்கணும். இப்ப இந்த 4 ஆண்டுகள் முடிஞ்சு இந்த 2 மாசத்துல தேர்தல் வர போகுது. இப்ப வந்து நான் தீபம் ஏத்துவேன் அப்படின்னா, தம்பி தீக்குச்சியில விளக்கையும் ஏத்தலாம், வீட்டையும் எரிக்கலாம். நீங்க வீட்டை கொளுத்துறதுக்கு வரீங்க, விளக்க கொளுத்துறதுக்கு வரல. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. மண்ணின் மைந்தர் நீங்க, சிவகங்கையினுடைய மண்ணின் மைந்தர். சிவகங்கையில நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய தம்பிகள் வந்து சிவகங்கையில போட்டியிட வந்து விருப்பம் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அதே மாதிரி வந்து ஸ்ரீராம்ஜின்னு ஒரு திட்டம் வருது. அந்த திட்டம் வந்து 125 நாளா வேலையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதை வந்துட்டு எப்படி பாக்குறீங்க? 100 நாள் கொடுத்ததை 125 ஆக்கிருக்காங்க. ஆனா அது திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க விவசாயியா நான் அண்ணன் வந்து இந்த திட்டத்தை ஏற்கல, 100 நாள் வேலை திட்டத்தை ஏற்கல. எங்களுடைய கோட்பாடு எப்படின்னா, மனித அறிவு, மனித உடல் வலிமை, இது 2ஐயும் வந்து உழைப்புல ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டணும். அந்த நாடு தான் வாழும் வளரும். இந்தியால 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறான். பசி நிறைந்த நாட்டுல இந்தியா 100 பெரிய, அதுல முன்னேறிய நாடு இருக்கு, பசி இல்லாத நாடு இருக்குல்ல, அதுல இது 100வது இடத்துல பசி இருக்க நாட்டுல, அதுல முதல் இடத்துல நம்ம நாடு இருக்கு. பல லட்சம் குழந்தைகள், பல கோடிக்கணக்கான குழந்தைகள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாடு உழைக்கும் மக்களை சும்மா இருங்க, உங்களுக்கு சம்பளம் தரேன் உட்கார வச்சா, என் வேளாண்மை விட்டு விலையேறிட்டா எனக்கு விளைநிலை எப்படி? இந்த இடத்த விட்டு என் தம்பி போன உடனே வட இந்தியா வந்து அந்த இடத்துல நாத்து நட வந்துடுறான், அவன் கரும்பு விட்ட வந்துடுறான், அவன் களபறிக்க வந்துடுறான். அப்ப தவிர்க்க முடியாத பணி தேவைப்படுது, அவன் வந்து நிறைச்சான். 1.5 கோடி வந்துட்டான். இப்ப இந்த சிக்கல்ல நாங்க வந்தா என்ன பண்ணுவோம்னா, நாங்க ஒரு பதிவு வச்சுக்கிடுவோம். அந்த 100 நாள் வேலைக்கு இருக்கிறவங்கள வச்சுக்கிடுவோம். இப்ப நீங்க கரும்பு விட்டு ஆள் கேட்டீங்கன்னா எத்தனை நாள்னு இவங்களை அனுப்பி வைப்போம். நீங்க 500 ரூபா கொடுப்பீங்க, நாங்க 300 ரூபா கொடுப்போம். 800 ரூபாயோட எங்க ஆத்தாப்ப வீட்டுக்கு போவோம். உழைப்பு அங்க ஈடுபடுத்தப்படும், உற்பத்தி பெருகும். அப்பதான் நாடு வாழும் வளரும். நீங்க சும்மா இருந்த சம்பளம் கொடுக்குறோம்னா, ஏற்கனவே 186 லட்சம் கோடி இந்தியாவுக்கு கடன், 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன். நீ கடங்கார பையன். இப்ப நீ உட்காரு காசு தரேன் 100 நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளம் போட காசு வச்சிருக்கியா? இப்ப செவிலியெல்லாம் ஏன் போராடிட்டு இருக்காங்க? நீ தானே பணிக்கு எடுத்த. கொரோனா நேரத்துல வாங்கன்னு தேவைன்னு சொல்லி கூட்டிட்டு இருந்த. இப்ப தேவையில்லைன்னு தெருவில் போடுற.